அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. இதனுடைய அர்த்தம் என்ன? அவர்களைப் போல எண்ணி, அவர்களைப் போல பேசி, அவர்களைப் போல நடந்து கொண்டு, அவர்கள் வாழுகிறது போல ஒரு வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொண்டு, அப்படி அவர்களோடு ஒன்னோட ஒன்னா கலந்துராதீர்கள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. வேற எந்த விதத்தில் இதை எடுத்துக்கொள்ளவே முடியாது. உலகத்துல தான் இருக்கிறீங்க, ஆனா நீங்கள் புது சிருஷ்டிப்புகள், நீங்கள் வித்தியாசமானவர்கள். ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய், எப்படி சொல்லியிருக்கு, புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப புறப்பட்டு பிரிந்து போனா வீட்டில இருந்து வெளியே போயிடுன்னு சொல்லல, கணவரை அல்லது மனைவியை விட்டுட்டு வெளியே போயிடுன்னு சொல்லல, அல்லது ஆபீஸ்ல வேலை செய்யறது நிறுத்திட்டு வெளியே போயிடுன்னு சொல்லல, கிடையாது. புறப்பட்டு பிரிந்து போயினா உங்களுடைய எண்ணங்கள்ல let there be a departure as far as your thinking is concerned. உங்களுடைய எண்ணங்களை பொறுத்தவரையிலே அதிலிருந்து பிரிந்து போங்கள். உங்களுடைய நடவடிக்கைகளை குறித்த விதத்தில் அதிலிருந்து பிரிந்து போங்கள். உங்களுடைய வாழ்க்கை முறையை குறித்த விதத்தில் அந்த விதமான வாழ்க்கை முறையிலிருந்து உங்களை பிரித்து கொண்டு வெளியே வாருங்கள். 15ஆம் வசனத்தில் அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? விசுவாசியை விசுவாசின்னு அழைத்திருக்கு. எத்தனை பேர் விசுவாசிங்க? விசுவாசினா ஏதோ ஒன்றை விசுவாசிக்கிறவர்கள் என்ற அர்த்தம். நிறைய விசுவாசிகள் அவிசுவாசி மாதிரி தான் இருக்கிறாங்க நிறைய பேர். ஏன்னா அவங்களுக்கு புரியல விசுவாசினா. விசுவாசி என்று சொன்னால் சில காரியங்களை அவர் விசுவாசித்து இருக்கிறார். எதை விசுவாசித்து இருக்கிறார்கள்? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த சத்தியங்களை விசுவாசித்து இருக்கிறார்கள். வேத வசனத்தில் புது சிருஷ்டிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற சத்தியங்களை விசுவாசித்து இருக்கிறார்கள். என்ன விசுவாசிக்கிறார்கள்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்பதை விசுவாசித்திருக்கிறார்கள். அவர் பாவமானார், நான் நீதிமானாய் இருக்கிறேன். தேவனுடைய நீதியை விருதாவாய் நான் எண்ணுகிறது கிடையாது, அதை வேஸ்டா வீணடிக்கிறது கிடையாது. அதை மேன்மை பாராட்டுகிறேன், அதை எடுத்துக்கொள்கிறேன், சொந்தம் பாராட்டுகிறேன், அதை என்னுடையதாக்கி கொள்ளுகிறேன். இதுதான் விசுவாசி. இன்னும் 7ஆம் அதிகாரத்தில் போனீங்கன்னா அப்படி சொல்லி, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும், பாருங்க 7ஆம் அதிகாரம் வந்து அப்படியே தொடர்ச்சி. மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுத்தியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். அப்ப விசுவாசி யாரு? நிறைய வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறான், நிறைய ஆசீர்வாதங்கள் அவனுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறது, ஏராளமான காரியங்கள் அவனுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை எல்லாவற்றையும் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவன் தான் விசுவாசி. அப்ப விசுவாசித்தவன் அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தத்தை பற்றி சொல்லும் போது என்ன சொல்லுகிறது? இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். அப்ப நான் ஏன் பரிசுத்தமா வாழுகிறேன், ஏன் இதெல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளி வித்தியாசமான விதத்தில் வாழுகிறேன் என்று சொன்னா, நான் விசுவாசி. அப்ப விசுவாசி விசுவாசி போல நடந்து கொள்ள வேண்டும். நான் விசுவாசியா இருக்கிறதுனால விசுவாசிக்கிறேன். என்னத்தை விசுவாசிக்கிறேன்? தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறேன், புது சிருஷ்டிப்பு என்பதை விசுவாசிக்கிறேன். இந்த புது சிருஷ்டிப்பு ஆகவே தான் பாவத்தோடு போய் என்னை சம்பந்தப்படுத்திக் கொள்வது கிடையாது. புது சிருஷ்டிப்பு என்கிற உணர்வோடு இருக்கிறபடினால தேவன் என்னோடு உள்ள இருக்கிறார், என்னோட உலாவுகிறார் போது நான் தப்பான காரியத்தை செய்ய முடியுமா? பாருங்க, விசுவாசிக்கு சரியான விதத்தில் போதிக்கப்பட்ட பாவத்தை செய்கிறது முடியாத காரியமாயிடுது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க எங்க போறீங்க, என்ன செய்கிறது என்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் என்கிற உணர்வு, அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், அவர் உங்களோட நடந்து வருகிறார், உங்களோட போகிறார், உங்கள் கால் போகும் இடமெல்லாம் அவர் போகிறார், உங்கள் கை நீட்ட போதெல்லாம் அவர் கை நீட்டப்படுகிறது. இப்படி அவர் உங்களுக்குள்ளே இருந்து கொண்டு உலாவுகிறார் என்று சொன்னால் நீங்க தாராளமாக போய் எதையும் இன்டிஸ்கிரிமினேட்டா எதையும் யோசிக்காம சகட்டு மேனிக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியுமா? உடனே முடியாமல் போயிடுது. கையை எடுத்து ஒன்று செய்யும் போதே கையை வைக்கலாமா வேணாமான்னு இருக்குது. ஏன்னா இது கர்த்தர் கொடுத்த கை, இது கர்த்தர் இந்த கையின் மூலமாக அசைவாடுகிறார். இந்த கையை நான் எங்கே நீட்டணுமோ அங்கே தான் நீட்டுவேன், எதற்காக நீட்டணுமோ அதுக்கு தான் நீட்டணும், என்ன செய்யணுமோ அதை தான் செய்யணும். கர்த்தருடைய சித்தத்திற்காக இந்த கை கொடுக்கப்பட்டிருக்கிறது செய்யும்படியாக, கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியாத அந்த கால்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்க, பாவம் செய்கிறதுன்றது முடியாத ஒரு காரியமாயிடுது. பாருங்க, விளங்காத ஆளுங்க தான் போய் பாவம் செய்யலாம். அவங்க என்ன சொல்ல, துணிகரமான ஆட்கள். அவங்களுக்கு என்னன்னா, கர்த்தர் எங்கேயோ இருக்கிறார், நம்ம எங்கேயோ இருக்கிறோம். அவங்க நினைப்பு கர்த்தர் இங்கேயா இருக்கிறாரு, பிள்ளைகளும் இல்லை, மனைவி இல்லை, யாரும் இல்லை, எல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் கர்த்தரும் இல்லை இங்கே அப்படின்னு நினைப்போம். அவங்களுக்கு பிள்ளைகள் இல்லை, மனைவி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அங்கே கண்டிப்பாக இருக்கிறார். பாஸ்டர் இல்லை, சபை இல்லை, தெரிஞ்சவங்க யாரும் இல்லை அப்படின்னு இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நிச்சயமாங்க இருக்கிறார். ஆகவே தான் விசுவாசி என்கிறது இந்த ஒரு உணர்வில் அதிகமாக வளர வேண்டும். எந்த உணர்வு?
கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார், வாசம் பண்ணுகிறார் என்கிற உணர்வு. அப்ப பாவம் செய்கிறது என்கிறது முடியாத காரியமாகி விடுகிறது. பாவம் செய்கிறது என்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உலகத்திலேயே அவனுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஏன் என்று சொன்னால் கர்த்தரையும் வச்சுட்டு தான் செய்யணும். என்ன செய்தாலும் கர்த்தர் அங்கே பிரசன்னமாக இருக்கிறார். அப்ப பாவம் செய்யறதே ரொம்ப கூடாத ஒரு காரியமாக ஆகிவிடுகிறது. அப்ப நான் இதை விசுவாசிக்கிறேன், அதன்படி நடந்து கொள்கிறேன். நான் புது சிருஷ்டிப்பு என்று சொல்லியிருக்கிறபடியால் அதை நடந்து கொள்கிறேன். நான் நீதிமான் என்று சொல்லியிருக்கிறபடியால் நீதிமானாய் நடந்து கொள்கிறேன். நான் நீதிமான், ஆகவே நான் நீதிமானாய் நடந்து கொள்கிறேன். அந்த நீதிமான்ற எண்ணத்தை வைத்துக் கொள்கிறேன். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, உதாரணம் அந்த லுங்கியை பற்றி. லுங்கியை கட்டினோடனே எங்க வேணா உட்காரலாம் இருக்குது. ஆனால் சூட்டை போட்ட உடனே உட்காரும் போதெல்லாம் பார்த்து பார்த்து உட்கார சொல்லுது. அது போலதான் நீதிமான் என்கிற எண்ணம். நீதிமான் என்கிற எண்ணம் உள்ள வந்துருச்சுன்னா, நான் நீதிமான் என்கிறதை நான் மெய்யாகவே விசுவாசித்தால், நான் லுங்கி கட்டணும் போல எங்கேயும் போய் உட்காந்துருக்க முடியாது. இதுதான் பாருங்க ரொம்ப முக்கியம். நான் என்ன விசுவாசிக்கிறேனோ அதன்படி நான் நடந்து கொள்கிறேன். அப்ப விசுவாசினா யாரு? விசுவாசினா ஏதோ கொள்கை அளவில் மனதில் சில காரியங்கள் நம்புகிறவன் கிடையாது. விசுவாசி என்கிறவன் சில காரியங்களை நிச்சயமாய் நம்புகிறான், ஆகவே அதன்படி நடந்து கொள்கிறான். To believe means not only to believe mentally but to act upon what you believe. ஏதோ மனதளவில் நம்புகிற ஒரு காரியம் இல்லை விசுவாசம் என்கிறது. அது செயல்முறையில் செயல்படுத்துகிற காரியம். நம்பி செயல்படுவது. எதை நம்புகிறோமோ அதன்படி செயல்படுறோம். பாருங்க, ஒரு இடத்துல கூடி வர்றோம். கூடி வரும்போது யாரோ சொல்றாங்க, இங்க பத்திக்கிட்டு எரியுது, கட்டடம் பத்திக்கிட்டு எரியுதுன்னு யாரோ சொல்றாங்கன்னு வைங்க. நீங்கெல்லாம் அப்படி ஒன்றும் வாசனை ஒன்றும் தெரியலையே அப்படின்னீங்கன்னா, அடப்பாகமே உங்க உயிரையே இந்த மூக்கின் மேல நம்பிக்கை வச்சு வைக்கிறீங்க. நீங்க ரொம்ப பெரிய தப்பு. இந்த மூக்கை நம்பி உயிரையே கோட்டை விட்டுறக்கூடாது. யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு என்ன சொல்றாரு, பத்திக்கிட்டு எரியுதுன்னு சொல்றாரு. நம்ம என்ன பண்றோம், எரியுதுன்னு சொன்ன உடனே அதை நம்பி உடனே அதை ஆக்ஷன் எடுக்கிறோம், உடனே வெளியேறுகிறோம் அந்த இடத்த விட்டு. கொஞ்ச நாளைக்கு முன்னால் வாஸ்து அமெரிக்காவில் ஒரு நைட் கிளப்ல பெரிய ஒரு தீ விபத்து ஏற்பட்டுச்சான். தீ விபத்து ஏற்படும் போது யாரோ ஒருத்தர் மேடையிலலாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, எல்லாம் குடிச்சு கிடிச்சு எல்லாம் ஆடிட்டு இருந்திருக்கிறாங்க. அங்கே ஒரு ஆள் மேடையில் ஏறி அனௌன்ஸ் பண்ணாராம், திஸ் பிளேஸ் இஸ் ஆன் ஃபயர், யூ நீட் டு கெட் அவுட் இமீடியட்லின்னு. இந்த இடம் தீ பற்றி எரிகிறது, உடனடியாக எல்லாரும் வெளியேறுங்கள் என்று சொல்லி ஓன்னு சத்தம் போட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு பாருங்க. அங்கே ஆடிட்டு இருந்தவெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கான், இதுவும் ஒரு விளையாட்டில் ஒரு பகுதி போல் இருக்குது, கொண்டாட்டத்தில் ஒரு பகுதி இருந்தாலும் என்னத்தையும் கத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஆடிட்டு வேடிக்கை பார்த்துட்டு பேசாமல் ஆடிட்டு இருந்திருக்கான் பாருங்க. சோகமான ஒரு காரியம். 1200 பேர் கொல்லப்பட்டார்கள் ஒரே நாளில். அந்த இடம் இடிஞ்சு தலை மேலே உழுற வரைக்கும் அங்கெல்லாம் கடகடன் பற்றி எரிஞ்சிடும். எல்லாம் பேப்பருக்கு பரலாம் பண்ணியிருக்காங்க, எல்லாம் செவருக்கு வரலாம், எல்லாம் கடகடன் ஒரு நிமிஷத்தில் பற்றி எரிஞ்சு எல்லாம் தலையில் உழுற வரைக்கும் எல்லாம் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னு சொன்னால், என்ன சரியான தகவல் கொடுக்கப்படும் போது அந்த தகவலை நம்பி ஒரு நடவடிக்கை எடுக்காததான் காரணம். அப்போ வேத வசனம் நமக்கு சரியான தகவலை கொடுக்கிறது. அப்ப அந்த தகவலை நாம் எடுத்துக்கொள்கிறோம். சரியான உண்மையை நமக்கு தெரிவிக்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி இருக்கிறது. அப்ப நான் அந்த தகவலை எடுத்துக்கொள்கிறேன். என்னுடைய ஆவிக்கு, என்னுடைய ஆத்மாவுக்கு, என்னுடைய சரீரத்துக்கு, என்னுடைய குடும்பத்துக்கு, என்னுடைய பொருளாதாரத்திற்கு, என்னுடைய கையின் பிரயாசத்துக்கு, எல்லாவற்றுக்கும் நான் இப்ப எந்த தகவல் எடுத்துக்கொள்கிறேன்? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அதைத்தான் எடுத்துக்கொள்கிறேன். யாரோ சொன்ன தகவல் இல்ல, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறேன்னு பார்த்து அந்த தகவலை நான் எடுத்துக்கொள்கிறேன். அதை எடுத்துக்கொண்டால் எனக்கு வாழ்வு உண்டு. ஏன்னா இதுதான் சத்தியம். வேத வசனம் சொல்லுது சத்தியம். என் தேவையெல்லாம் அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி நிறைவாக்குவார் என்பது சத்தியம். இதை நான் எடுத்துக்கொள்கிறேன், இதை விசுவாசிக்கிறேன், இதன்படி வாழுகிறேன். வாழும்போது இது என்னை வாழ வைக்கிறது. பாருங்க, யூதர்கள் பாருங்க, எத்தனையோ வருஷமா அவர்களுக்கு ஒரு தேசம் கூட கிடையாது, தேசம் இல்லாத ஒரு ஜனம். அவங்களுக்கு ஊர் கூட கிடையாதுங்க, அவங்க நாடே இல்லை, எல்லாம் செதறடிக்கப்பட்டு கிடக்கிறாங்க, உலகம் முழுக்க செதறடிக்கப்பட்டு கிடக்கிறாங்க. ஆனால் அமெரிக்காவிலையும் சரி, எல்லா தேசங்களையும், அவங்க யூதர்கள் இருக்கிற தேசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் கையில் தான் அந்த நாட்டினுடைய மொத்த பணமும் அவங்க கையில் தான் இருக்குது. அவங்க தான் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் பணத்தை. அந்த தேசத்தினுடைய எக்கானமியை அவர்களை நம்பி தான் இருக்குது, அவங்க கையில் தான் மாட்டிட்டு இருக்குது. எப்படி ஒரு ஊர் கூட இல்லாத ஜனம் காலாகாலமாக எங்கே விரட்டி விட்டாலும், எங்கே அனுப்பிச்சி விட்டாலும் அவங்கள போய் அங்கே செட்டில் ஆகி கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் டாப்பில் இருப்பாங்க. அவங்க தான் அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தையே ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாக மாறுகிறார்கள். எப்படி நான் சொல்லுகிறேன், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன பொருளாதாரத்தின் குறித்த சில கோட்பாடுகளை அவர்கள் அப்படியே கடைபிடிக்கிறார்கள். அவர்கள் பெரிய காரியங்களை நம்புகிறார்கள். அவருடைய எண்ணமே அப்படிதான்.
அது எங்க இருந்ததுன்னா ஆபிரகாமுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். என்ன சொல்றார்? வானத்து நட்சத்திரங்களை பார்த்து எண்ணினார். எண்ண முடியலையேன்னு தேய்க்கிறான், எண்ணி பார்க்குறான், முடியல. ஐயோ முடியல ஆண்டவரே, நிறைய இருக்குது, நான் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்கும் போல இருக்கு, எண்ண முடியாதுன்னு சொல்லுகிறான். அப்போ அவர் சொல்றாரு, எண்ண முடியாத அந்த அளவுக்கு தான் உன்னுடைய சந்ததி இருக்கும். அப்படி திங்க் பண்ண உன்னுடைய சந்ததியை குறித்து. எண்ண முடியாத அளவுக்கு தான் உன்னுடைய சந்ததி இருக்கும். அப்போ ஆபிரகாமின் பிள்ளைகள் எல்லாமே அப்படிதான் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. எல்லாத்திற்கு குறித்துமே அந்த மாதிரி தான். உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்றது வெறும் அவங்க இனத்தை மட்டுமல்ல, எல்லாவற்றிலும் அவர்களை பெருக பண்ணுவேன் தான் சொல்லி இருக்கிறார். பூமியின் ஜனங்கள் எல்லாரும் கண்டு பயப்படுகிறவர்களுக்கு உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. அதெல்லாம் என்ன? எப்படி வானத்தின் நட்சத்திரத்தை நீ எண்ண முடியலையோ அதுபோல உங்ககிட்ட இருக்கிற பணத்தை கூட நீ எண்ண முடியாது, அப்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்றார் கர்த்தர். இதெல்லாம் நம்புகிறார்கள் பாருங்க. கர்த்தர் அவன் சொல்லி 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 இன்றைக்கு இருக்கிறது பார்க்கலாம், 1000 மடங்கு நீ பெருகுவாய், வானத்து நட்சத்திரங்களை போல ஆகுவாய், உன் நிலத்தின் கனியிலும் கற்பத்தின் கனியிலும் ஆடு மாடுகளின் கனியிலும் எல்லாவற்றிலும் பெருக்கத்தை நான் உண்டு பண்ணுவேன். இதெல்லாம் கர்த்தர் சொல்லி சொல்லி உன் தேசத்தில் ஏற்ற நேரத்தில் மழை பெய்யும், கர்த்தர் தமது பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார், உன் தேசத்தில் மழை பெய்யும், கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய், கீழாகாமல் மேலாயிருப்பாய், வாலாகாமல் தலையாயிருப்பாய். இதே தான் ஆபிரகாமுடைய ஆட்கள் எப்போ பார்த்தாலும் இதே தான் யோசிச்சுட்டு இருக்கிறது. நான் கீழாக முடியாது, மேலே தான் இருக்கணும், நான் வாலாக முடியாது, நான் தலையாக தான் இருக்கணும், எனக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும், வானத்து நட்சத்திரத்தை எப்படி எண்ண முடியாது அதுபோல அளவற்ற விதத்தில் கர்த்தர் பொருளாதாரத்தில் என்னை ஆசீர்வதிப்பார். என் இனம், என் குடும்பம் எப்படி இருக்கும்? அந்த நட்சத்திரத்தை போல இருக்கும். கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? அவங்க மைண்டை ஒரு விதமா செட் பண்ணி விட்டாரு. ஆகவே இன்றைக்கு அவர்கள் சில நேரத்தில் சுவிசேஷம் தெரியாமல் இருக்கலாம், இயேசுவை அறியாமல் இருக்கலாம், ஆனால் வெற்றிக்கான கோட்பாடுகளை அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். வெற்றிக்கான எண்ணம் அவர்களுக்குள்ள இருக்கிறது, செழிப்புக்கான எண்ணம் அவர்களுக்குள்ள இருக்கிறது. ஆகையால் செழிக்கிறார்கள். நம்ம என்ன பண்றோம்? இயேசுவை ஏற்றுக்கொள்றோம், ஆனால் வெற்றிக்கான கோட்பாடுகளை வேணான்றோம். ஏன்னா ரொம்ப பரிசுத்தவான்லாயிட்டோம் நம்ம. இயேசு போதுமே, அந்த பிலாசபி நம்ம. அவங்க என்ன சொல்றாங்க? எங்களுக்கு இயேசு வேணாம், இந்த கோட்பாடெல்லாம் நாங்கள் நம்புறோன்றாங்க. அதனால அவங்க ஒருவேளை ரட்சிக்கப்படாதவர்களாக இருக்கலாம், ஆனால் இந்த உலக பிரகாரமான காரியங்களை தேறினவர்களாய் இருக்கிறார்கள். விசுவாசிகள் மோட்சம் போறவர்களாக இருக்காங்க, ஆனால் உலகத்தில் அவங்களால எந்த பிரயோஜனமே. ஹலோ, நான் என்ன சொல்றேன்? இயேசுவையும் ஏற்றுக்கொள்வோம், தேவனுடைய ஆசீர்வாதத்தின் எல்லா ரகசியங்களையும் புரிந்து கொள்வோம், எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்வோம். ரெண்டுத்தையும் ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது? அப்ப பாருங்க, உலகத்தாரோடு கூட பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. எனக்கு ஞாபகம் இருக்கு பாருங்க, அங்கே ஒரு தடவை நான் படித்து கொண்டிருக்கிற காலத்தில் நியூயார்க்லேருந்து வாஷிங்டன் டிசிக்கு போனோம். அப்போ வந்து காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 8 மணி வரைக்கும் ஒவ்வொரு மணி நேரமும் பிளேன் இருக்குது வாஷிங்டன் டிசி போகிறது. $25 தான், பஸ்ஸு மாதிரி போய் ஏறி உட்காந்துக்க வேண்டியது தான். அங்கே கண்டக்டர் மாதிரி ஒரு ஆள் வந்து டிக்கெட் கொடுத்துட்டு இருப்பாங்க. பிளேனில் போய் ஏறி உட்காந்துக்க வேண்டியது. 8 மணிக்கு ஒரு பிளேனும், 9 மணிக்கு ஒன்று, அது விட்டா 10 மணிக்கு, அது விட்டா 11 மணிக்கு, இப்படி சாயந்தரம் 8 வரைக்கும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஆன் தி ஹவர் எவ்ரி ஹவர் அப்படின்னு வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு நாள் போய் ஏறி உட்காந்தேன், அதில் வாஷிங்டன் டிசி போகிறதுக்கு ஏறி உட்காந்தேன். எல்லாரும் டிக்கெட் வாங்குறாங்க, எல்லாம் அந்த கிரெடிட் கார்டு வச்சு வாங்குறாங்க பாருங்கள். அங்கே சில யூதர்கள் உட்காந்துருக்கிறாங்க, தாடி இவ்வளோ பெருசாக இருக்குது, கருப்பு கோட்டு கிட்டலாம் போட்டுட்டு, ஆர்த்தடாக்ஸ் ஜூஸு உள்ள பாக்கெட்லேருந்து கையை விட்டு இவ்வளோ கத்தையாக காசு எடுத்தான். எல்லாம் கையில் கேஷ் தான், எடுத்து க்ளீனாக எண்ணி கொடுத்துட்டு மொத்த காசையும் உள்ளே வச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க அவங்க பாட்டு. இந்த பிளேன்லேயே காசு கொடுத்து வாங்கின ஆட்கள் அந்த ஒரு ஆட்கள் தான். ஆள் பார்த்தீங்கன்னா என்னமோ மாதிரி இருக்கிறாங்க, ஆனால் கையில் காசு நிறையா வச்சிருக்கிறாங்க. ஏனென்றால் அவர்கள் வந்து கடவுளுடைய சில பிரின்சிபல்ஸ் அவர்கள் ஃபாலோ பண்ணுகிறார்கள். இந்த கடன் வாங்கக்கூடாதுன்ற பிரின்சிபல்லாம் ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. நான் கடனாளியாக இருக்கக்கூடாது, கடன் கொடுக்குறவனாக இருக்கணுன்றதெல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியுது. அதனால தான் பெரிய பணக்காரங்களாக இருக்கிறாங்க. ஏன்னா கடன் கொடுக்குறவங்க அந்த சைடில் இருக்கிறாங்க, கடன் வாங்குகிற பார்ட்டி இல்லை. இப்படி கர்த்தருடைய சில பிரின்சிபல்ஸ் எல்லாம் அவர்கள் ஃபாலோ பண்ணுகிறார்கள் அவர்கள். ஆகவே அவர்கள் செழிக்கிறார்கள். அதனால தான் சொல்லி இருக்குது, அவிசுவாசிகளோடு அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. பொருளாதாரத்தை குறித்தா இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலையை குறித்தா இருந்தாலும் சரி, உங்களுடைய தொழிலை குறித்து இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தை குறித்தா இருந்தாலும் சரி, உங்களுடைய மனதை குறித்த காரியங்களாக இருந்தாலும் சரி, எதை குறித்த காரியங்களாக இருந்தாலும் சரி, அவிசுவாசிகளைப் போல அப்படிப்பட்ட எண்ணங்களோடு உங்களுடைய எண்ணங்களை போட்டு பிணைத்து விட வேண்டாம். அப்படி பிணைக்கப்படாது இருப்பீர்களாக என்று வேதவசனம் போதிக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுக்கு அந்த எண்ணத்தோடு நீங்கள் ஆடாதீங்க. ஏன்னா நீங்கள் புது சிருஷ்டிப்புகள், புதிய விதத்தில் எண்ணி, புதிய விதத்தில் பேசி, புதிய விதத்தில் வாழக்கூடியவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். பாருங்க, எல்லாரும் சொல்லுங்க, நான் புது சிருஷ்டி. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துக்கு போங்க. அப்படியே இதெல்லாம் சொல்லிட்டு வந்து
சொல்லுகிறார். இதை முடிச்சுட்டு 16ஆம் அதிகாரத்தில் இது முடியுது. 11 தான் வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் எல்லா அசுசியும் நீங்கி நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாவதில் தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவும்னு சொல்லியிருக்கு. 2ஆம் வசனம் பாருங்க, எங்களுக்கு இடம் கொடுங்கள், நாங்கள் ஒருவனுக்கும் அநியாயம் செய்யவில்லை, ஒருவனையும் கெடுக்கவில்லை, ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை. we have done no wrong to no one. யாருக்குமே எந்த கெடுதலும் செய்யவில்லை என்று சொல்லுகிறார். ஒன்று கவனிங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெரிய உதாரணம். எதுக்கு? அவர் புது சிருஷ்டி என்கிறது அவரே விசுவாசிக்கிறாருங்கிறது. அவர் யார்? சபையை தொந்தரவுப்படுத்தின அல்லது உபத்திரவப்படுத்தினவர்களே மிகவும் பிரதானமானவர். எருசலேமில் இவர் ரட்சிக்கப்பட்டார்னு கேட்டு நம்ப மாட்டேன்ட்டாங்க. அந்த ஆளா? ஐயோ, அந்த ஆளுக்கு தானே பயந்துட்டெல்லாம் ஒழிஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த ஆளா ரட்சிக்கப்பட்டார், இவரா கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ணுறாரு, இந்த ஆள் நம்மளை பிடிக்கிறதுக்கு ஏதாவது நாடகம் ஆட போகிறான்ற அந்த விதத்தில் தான் அவர்கள் யோசிக்கிறார்கள். எருசலேமில் பவுலின் பேரை கேட்டால் பயம் நடுக்கம் உண்டாகிறது. ஏனென்றால் கிறிஸ்தவர்களை தேடி பார்த்து கண்டுபிடிச்சு சபைகளை அழித்து போதவர்களை கொன்று நாசமாக்கக்கூடிய ஒரு வேலையில் இருந்தார். ஸ்தேவான் கொல்லப்படும் போது அதுக்கு பின்னால் நின்று அதுக்கு பின்னணியில் எல்லா காரியத்தையும் இயக்குனவன் தான் பவுல். பவுல் சாதாரண ஆள் இல்லை பாருங்க, கொடூரமான ஒரு மனுஷன். கொடூரமான மனுஷன், பெரிய படித்த மனுஷன், பெரிய அறிவாளி தான். ஆனால் இந்த மத வைராக்கியம் பாருங்க, மத வெறி பிடித்த ஒரு மனுஷனாக அப்படி வாழ்ந்து வந்தார். யூத மார்க்கத்திலே அப்படி வாழ்ந்து வந்தவர். அவ்வளவு வேலை பண்ணியிருக்கார். ஊர் ஊரா போய் ப்ராப்பரா லீகலா சட்டப்படி லெட்டர் வாங்கிட்டு போய் அங்கிருந்து இவர்களெல்லாம் பிடிச்சு கொண்டு வந்து நீதிமன்றத்தில் நிறுத்தி இவர்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்க வேணும், சபைகளெல்லாம் இழுத்து மூட வேண்டும் என்று சொல்லி வேலை செய்து கொண்டிருந்த ஒரு ஆள் பவுல். ஸ்தேவானை கொல்றதுக்கு பின்னாடி இருந்துட்டு இன்னும் எத்தனையோ பேருடைய அழிவுக்கு காரணமாக இருந்துட்டு, எத்தனையோ சபைகளை அழிக்கிறதுக்கு காரணமாக இருந்து விட்டு, எத்தனையோ ஊழியக்காரர்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தி விட்டு அப்புறம் வந்து சொல்றாரு, நாங்கள் ஒருவனுக்கும் அநியாயம். என்ன சார் இது, மறந்துட்டீங்களா நீங்க யாருன்னு? ஐயோ, எப்படி இப்படி சொல்லலாம்? ஒருவனுக்கும் நான் அநியாயம் செய்ய. ரொம்ப யோகிய மாதிரி பேசுறாரு. இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? சேவானை கொல்லும் போது நின்று வேடிக்கை பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா நிறுத்திருப்பான்ல, ஒரு உயிர் தப்பி போயிருக்குமே. இவ்வளவு பெரிய கொலைபாதகத்தை செய்து விட்டு அதுக்கு பின்னணியில் இருந்து விட்டு, நாங்கள் ஒருவனுக்கும் அநியாயம் செய்யவில்லை, ஒருவனையும் கெடுக்கவில்லை, ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை என்று சொல்லுகிறார். அப்பன்னா நான் சொல்லுகிறேன், தேவன் சொல்லுகிறார், உங்கள் பாவங்கள் எல்லாம் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா அகற்றி போட்டேன்னு சொல்லி கடலின் ஆழத்தில் கொண்டு போய் போட்டு விட்டேன்னு சொல்றாரு. அதை ஒருபோதும் நான் நினைத்து கூட பார்ப்பதில்லைன்னு சொல்லிட்டாரு. அப்படி சொல்லிவிட்டபடினாலே இவர் புது சிருஷ்டி என்றும் வேதம் அறிவித்து விட்டது. தேவன் இவரை ஒரு நீதிமான் என்று பிரகடனப்படுத்தி விட்டார். God has declared him righteous. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பவுல் அப்போஸ்தலன் இப்பொழுது நீதிமானாய் இருக்கிறார் என்று அறிவித்து விட்டபடினாலே, புது சிருஷ்டியா இருக்கிறார் என்று அறிவித்து விட்டபடினாலே, இவரும் தான் புது சிருஷ்டி என்பதை விசுவாசிக்கிறார், நீதிமான் என்கிறதை விசுவாசிக்கிறார். பாவி என்று விசுவாசிக்கவில்லை, நீதிமான் என்று விசுவாசிக்கிறார். ஆகவே சொல்லுகிறார், நாங்கள் ஒருவனுக்கும் அநியாயம் செய்யவில்லை, எனக்கு தெரியவே தெரியாதுன்றார். ஹிஸ்டரி மறந்தே போச்சு. நான் எப்படிப்பட்டவன்றதை பற்றி நான் இப்பொழுது பாடப்போகிறதில்லை, அதை பற்றி சொல்ல போறதில்லை. நான் ஒருவனுக்கு அநியாயம் செய்யவில்லை, ஒருவனையும் கெடுக்கவில்லை, ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை. ஒருத்தருக்கு நாங்கள் எந்த தீமையை செய்ததே கிடையாது. அப்ப செஞ்சதெல்லாம் எங்க போச்சுப்பா? எல்லாம் கடலின் ஆழத்தில் போயிடுச்சு. செஞ்சதெல்லாம் எங்க போச்சு? எல்லாம் மறந்து போச்சு. செஞ்சதெல்லாம் எங்க போச்சு? கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா அகன்று போய்விட்டது. அவர் உபதேசிக்கிறத அவரே விசுவாசிக்கிறார். நீங்க விசுவாசிக்கிறீர்களா? அநேகருடைய பிரச்சனை இன்றைக்கு என்னன்னா, ஏன் அவர்கள் புது வாழ்க்கை வாழ முடியல, ஏன் புது விதமாக வெற்றிகரமாக வாழ முடியல என்று சொன்னா, அவர்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள் என்பதை குறித்து அவர்களால் நம்ப முடியவில்லை. அவருடைய பழசிலேயே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கும் அநேக கிறிஸ்தவர்களுக்கு. அதான் பிரச்சனை பாருங்க. தன்னை பாவி பாவி பாவின்னு சொல்லிட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மையை வளர்த்துக்கிட்டு, நான் ஒன்றும் தகுதி இல்லைங்க, எனக்கெல்லாம் இது வேண்டாங்க, எனக்கெல்லாம் இது எதுக்குங்க. நிறைய கிறிஸ்தவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. ஆகவே அவர்கள் கிறிஸ்தவர்களாகி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது பாருங்க. ஒன்று என்ன, பரலோகம் போகலாம், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அவ்வளோதான ஒழிய இவர்களால் இந்த பூலோகத்தில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இவர்களும் வெற்றியாக வாழ முடியாது, இவர்களால் சபைக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்காது, தேவனுடைய நோக்கங்களும் ஒன்றும் நிறைவேற போகிறதில்லை. ஏனென்றால் பொழுதன்னைக்கும் இவர்கள் என்ன, தாழ்வு மனப்பான்மையில் வாழ்ந்து தங்களை தாங்களே அப்படியே மண்டையில் அடிச்சுக்கிட்டு, நாங்கள் ஒன்றும் இல்லை, நாங்கள் தூசி புழு குப்பைன்னு சொல்லிட்டு நாள் முழுக்க இப்படியே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பவுல் சொல்லுகிறார், அதெல்லாம் கிடையாது, நான் நீதிமான், ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை, ஒருவனுக்கு எந்த கெடுதியும் செய்ததில்லை, ஒருவனுக்கும் எந்த தீமையை நாங்கள் செய்ததில்லை என்று சொல்லுகிறார். புது சிருஷ்டிப்பு நான் நீதிமான்
என்கிறதை அவரே முழுமையாக விசுவாசித்திருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட சத்தியங்களை உள்ளத்திலே நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். உள்ளத்திலே இதை கொண்டு உங்கள் இருதயத்தை நீங்கள் உறுதியாக்க வேண்டும். பழைய காரியங்களை எண்ணி பார்த்து கொண்டு அதையே யோசித்து கொண்டு உங்கள் பழைய பாவ வாழ்க்கையும் பழைய குறைவுகளையும் பழைய நீங்கள் செஞ்ச காரியங்களை எண்ணி பார்த்து கொண்டு அதிலேயே கண்ணீர் விட்டுட்டு அதிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. என்ன செய்ய வேண்டும்? நான் புது சிருஷ்டி, நான் நீதிமான், வேத வசனம் என்னை அப்படி அறிவிக்கிறது, ஆகவே நானும் அதையே நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். விசுவாசித்தா அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். அப்போ நான் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே, அருகதையற்ற இந்த பாவி உம்மிடத்துல கெஞ்சிறப்பா, அப்படி அல்ல. நான் எப்படி ஜெபிக்க வேணும்? ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளையாக உமக்கு முன்பாக நான் வந்து நிற்கிறேன். விலையேற பெற்ற ரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்ட நான் இயேசுவின் நாமத்திலே நான் கேட்கிறேன். நான் கேட்கிறது எல்லாம் எனக்கு செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீரே, ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். என்னோட கூடவே இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இதுதான் அப்ரோச். பாருங்க, இந்த உணர்வு என்னைக்கு வந்துருச்சோ, இந்த உணர்வு என்னைக்கு மேலோங்கிடுச்சோ, அந்த மற்ற உணர்வு என்னைக்கு போக 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 அமைங்கி ஒண்ணுமில்லாமல் போகுதோ, அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி என்று சொல்லலாம். அப்ப இருதயம் வந்து கலங்காது. அப்ப துர்ச்செய்தி சிலர் கொண்டு வருவார்கள். இப்படி ஆகுதா, அது அப்படி ஆகுதா, இது இப்படி நடக்க போதா, அது அப்படி நடக்க போகுதா. அவர்கள் அந்த துர்ச்செய்தியை சொன்ன உடனே உள்ள என்ன சொல்லும்? உள்ள என்ன சொல்லும்? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், பொல்லாப்பு எனக்கு அணுகாது, வாதையின் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, என் பேரில் அது வந்து விழாது, இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு அது நேரிடாது, இயேசுவின் நாமத்தினாலே நான் அதை கண்டு பயப்பட மாட்டேன், நான் அசைக்கப்பட மாட்டேன், நான் உறுதியாக இருப்பேன் என்ன உள்ளத்துல வரும். பாருங்க, நீங்க ஒரு காரியத்தை கேட்கும் போது உள்ள என்ன வருது? பயம் வருதா, அல்லது கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார் என்ற எண்ணம் வருதா? அது நீங்கள் இன்றைக்கு எங்கே இருக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு எடுத்து காட்டும். இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறீங்க? துர்ச்செய்தியை கேட்கும் போது உள்ளத்தில் என்ன வருது? கலக்கம் உண்டாகிறதா, பயம் உண்டாகிறதா, திகில் உண்டாகிறதா, சந்தேகம் உண்டாகிறதா, என்ன உண்டாகிறது? அல்லது தைரியம் உண்டாகிறதா, விசுவாசம் உள்ளத்திலிருந்து எழும்புகிறதா? சரி பார்க்கலாம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் வெற்றிகரமாய் நடத்தி தருவார் என்கிற எண்ணம் உண்டாகிறதா? நிச்சயமா வித்தியாசம் புரிந்து கொள்ளலாம். பாருங்க, இருக்கீங்களா? எல்லாரும் சொல்லுங்க, நான் அசைக்கப்படாது இருப்பேன். துர்ச்செய்தியை கேட்கும் போது பயப்பட மாட்டேன், கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், என்னுடைய இருதயம் கர்த்தருடைய வார்த்தையிலே உறுதியாய் இருக்கிறது. ஆமென்.